மீன் பொரிப்பது எப்படி, வறுப்பது எப்படி, ஃபுல் வீடியோ இருக்குது. நல்லா பாருங்கள், நீட்டாக பாருங்கள், நல்லாயிருக்கும். மீனை பொரித்து அப்படியே கடித்தேன் பாருங்கள், அப்படி முள் மட்டும் தனியாக வருது. அப்படியே இழுக்க இழுக்க முள் மட்டும்தான் தனியாக வருது. அங்கே பாருங்கள் வீடியோவில் அப்படி தெரியுது. இதே மாதிரி வைக்கணும்னா உள்ளே வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையாச்சும் பார்த்து கொண்டாடுங்க. தயவு செய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காலையில் விடிய மணியே மீனை கொண்டு வந்துருச்சு அக்கா. மீனை பார்த்தோன்னே மீன் பொரித்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே வாங்கியாச்சு. ஒரு 1 கிலோவை வாங்கி வச்சாச்சு. டபக்குன்னு ஒரு கிலோ மீன் டபக்குன்னு போடுங்கக்கா, வாங்கி பொரித்து மாட்டுவோம்னுக்கிட்டு வச்சாச்சு. 1 கிலோ மீனை போடுங்க, பொரித்து நல்லா மாட்டுவோம். ஒரு மாட்டுவோம்னா என்ன நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ரசத்தை வச்சு மாட்டுவோம்ன்ட்டு வாங்கியாச்சு. ஜம்முன்னு வாங்கினோடனே தலை இலையெல்லாம் அக்காவே வெட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு வேலை மிச்சம். நேராக அந்த செதில் மட்டும் நல்லா செதுக்கி குறுக்க ஒரு கோடு நல்லா இதே மாதிரி கோடு ஓட்டு வச்சா தான் மசாலாலாம் நல்லா கிதுன்னு நல்லா பிடிக்கும் ஒவ்வொன்றும். இதை இப்போ காமிக்க பாருங்கள், நல்லா வெட்டினதை அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போட்டு விட்ருங்க 2 சைடும். அப்படின்னா தான் நல்லா மசாலா பிடிக்கும். நல்லா வெட்டி முடித்த பிறகு நேராக ஒரு குண்டால் தண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக நல்லா அலசணும். ஃபுல்லாக நல்லா நீட்டாக அலசிடுங்க. அலசி வீடியோலாம் சொன்ன மாதிரி தான், ரத்த வடை போகுத மாதிரி அந்த மீன் வடைலாம் போவதுக்கு நல்லா அலசி விட்ருங்க. மீன் வடை போகாது. இருந்தாலும் அந்த ஒரு எலிசத்த நாளாசு தான் அடிக்க முடியல, அதை அடிக்கக்கூடாது. அப்படியே இயற்கையான காற்று முன்னாடி நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பக்கத்தில் நல்லா ஒரு அலசியாச்சு. 1க்கு 2-3 திருப்பு நல்லா அலசுங்க. எப்போவுமே எந்த கறியாக இருந்தாலுமே நல்லா அலசி பழவுங்க. அலசுனா தான் சுத்தமாக இருக்கும். நீங்கள் வாட்டில் எடுத்தோம் கவுத்தம்னுக்கிட்டு நீங்கள் வாட்டில் வச்சிடக்கூடாது. சரியா? சொல்லது நல்லா கேர்ஃபுல்லாக கேட்டுக்கணும். அப்புறம் நீங்கள் வாட்டில் வச்சுக்கிட்டு மறுபடி இந்த சேனலில் இப்படி சொன்னேன் அப்படிங்கக்கூடாது. வயசான காலத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே துண்டாக நல்லா நறுக்கிடுங்க. சரியா? நல்லா எப்போவுமே நறுக்கி பழவுங்க. நல்லா சேஃபாக நறுக்கணும், நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, முதல்ல சின்ன சட்டியில் ஒரு க்ளீனிங், அதுக்கடுத்து ஒரு பெரிய சட்டியில் ஒரு க்ளீனிங், அதுக்கடுத்து மறுபடியும் அதில் ஒரு க்ளீனிங். ஒரே க்ளீனிங் வேலை தான் இங்கே பெரும்பாடு. கறி எடுக்கிறது பெருசு இல்லை, அதை வெட்டி வைக்கிறது தான் பெரும்பாடாக இருக்குது. நம்ம லேசாக நம்ம வீட்டில் அம்மாலாம் வச்சு கொடுத்தா நல்லா தின்றுவோம். ஒரு குண்டாலுக்கு 2 குண்டால் நல்லா வச்சு தின்றுவோம். இதை வைக்கிற முறை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட இருந்து பார்க்க போய் தான் நமக்கு தெரியுது இப்போது எவ்வளோ கஷ்டமான. ஈஸியாக சமைக்காங்கன்னு சொல்லிடுறோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நேராக பார்த்த பிறகு தான் தெரியுது. இந்த வீடியோக்கள்லாம் எடுக்கும்போது தான் நமக்கு தெரியுது. பார்த்தீங்களா, 1க்கு 2-3 திருப்பு எப்படி அலசுதாங்க. பக்கத்துலேயே சட்டியை வச்சுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இதே மெயின்டைன் பண்ணுங்கள் எப்போதும். சரியா? சொன்னதெல்லாம் ஏவும். எப்போவுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சரியா? இந்த க்ளீனிங் வேலையை மட்டும் விட்டுறாது. என்னடா இவ்வளோ திருப்பு சொல்லுதேன் அப்படின்னு நினைக்காதீங்க. க்ளீனிங் தான் பெஸ்ட்டு. நல்ல மீனை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதான் எப்போவுமே பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ருசியாக இருக்கிறதுக்கு நமக்கு அதானே தேவை. நம்ம சாப்பிட்றதே கொஞ்சம் நான் ருசிக்கு தானே. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி நல்லா போடுங்க. இவன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே 2-3 திருப்புக்கு மேலே எங்கள் சித்தி நல்லா சூப்பராக அலசி கொடுத்துட்டா. அப்படியே இப்போ அலசியாக இருக்கலே பக்கத்தில் அப்படியே ரயில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி போகுதுன்னு பாருங்க வண்டி. அப்படியே பக்கத்தில் வச்சாச்சு வெட்டி. மஞ்சளை கொஞ்சம் கூடயே போடுங்க. அப்போ தான் அந்த மீனோட அந்த சுமல் கொஞ்சம் போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடையே போடுங்க. அதனால் கொஞ்சம் தப்பு இல்லை. கூடையே போடுங்கன்னா நீங்கள் வாட்டில் அள்ளி அது வாட்டில் இருக்க 1.5 கிலோ இதையும் தட்டிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவு போதுமான அளவு, சும்மா ஓரளவு அப்படியே நல்லா எப்பவும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. அதான் நல்லது. சரியா? அதுக்கடுத்து சும்மா பேருக்கு மிளகா, அப்படி இந்த மிளகாத்தில் சொல்லுவாங்களா, மிளகா பொடி, அப்படியே பரப்பரன்னு இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தூவி விட்டுருங்க. கப்புன்னு நச்சுன்னு இருக்கும். அப்படி அந்த எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி முதல்ல நல்லா மசாலா எப்போவுமே போடுங்க. ரொம்ப பேர் வீட்டு மசாலாவும் போடுவீங்க. போடுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இது 2மே போட்டால் போதுமானது. உரப்பு, காரம் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி அருமையாக இருக்கும். உப்பு கல் உப்பு இருந்தால் கொஞ்சம் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். பொடி உப்பு இருந்தால் அப்படியே மேலே அந்த மலைச்சாரல்கள் மாதிரி அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விடுங்க, அருமையாக இருக்கும். அப்படியே தூவி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் நச்சுன்னு. எப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவுதாங்களா, அதே மாதிரி தூவி விட்டுருங்க. சரியா? மலைச்சாரல்கள் தான் எப்படி கதன்னு விழுதா ஆப்பிட்ருக்கணும் நச்சுன்னு போட்டுட்டு அதுக்கடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். இஞ்சி இந்த உங்கள்கிட்ட வெள்ளைப்பூடு இருந்தால் கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு பூடு உரித்து வச்சுக்கிட்டு வெள்ளைப்பூடு, இஞ்சி அந்த எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க நீட்டாக. அது வாட்டில் உரித்து வைக்க ரெடி ஆகிட்டா முன்னக்கிட்டே இந்த வேலையை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கல. அங்கே இஞ்சி பூண்டு அப்படி உரிக்க வேலையை இருந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது போதும். 1 கிலோ தானே வாங்கியிருக்கு. ஒரு பூண்டு, சின்ன பூண்டாக நல்லா பார்த்து
எடுத்து ஃபுல்லாக உரிச்சு வச்சாச்சு. ஒன்று ஒன்றா அந்த ஃபுல்லாக உரிச்சிக்கிட்டு இருக்கா. ஃபுல்லாக உரிச்சு முடித்த பிறகு அதுக்கடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது 5 அப்படியே இஞ்சியை நல்லா சீவி வச்சுக்கோங்க. நல்லா சீவி நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கழுவிட்டு சீவி எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும் நீட்டாக கழுவணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க மாட்டோம். மிக்சியில் அரைச்சி அந்தளவு நல்லா இருக்காது, டேஸ்ட் வராதுன்னு சித்தி சொன்னான். அதனால மிக்சியில் வேண்டாம் அப்படின்ட்டு அம்மியில் தான் அரைக்க போகுது. நம்ம வெட்டி வச்ச இஞ்சி பூண்டை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. அதையும் கொஞ்சம் நல்லா அலசி அதையும் க்ளீன் பண்ணணும்ல. எப்போவுமே சுத்தமாக இருக்குது நமக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு அதுக்கடுத்து குருமிளகை எடுத்து வச்சுக்கோங்க. குருமிளகை எடுத்து எதுக்குன்னா, நம்ம முதல்லே சொன்ன மாதிரி அம்மியில் ஓட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் தான் அரைக்கணும். மிக்சிலாம் அரைச்சோம்னா அந்தளவு டேஸ்ட் வராதுன்னு சொன்னிச்சு சித்தி சொன்னால். அதனால் நம்ம இதிலையே போட்டு நீட்டாக அரைச்சிடுவோம். நல்லா அப்படியே ஒரு பரட்டு இந்த வாட்டி அடித்து நடக்க போகுது. நல்லா வெட்டி வச்சுட்டு நல்லா இஞ்சி பூண்டு குருமிளகை நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது எப்போ போடணும்னு சொல்லுவோம். நீட்டாக அரைச்சி வச்சுக்கணும். சரியா? எப்போவுமே மறந்துடக்கூடாது. மீன் பொரியலுக்கு இதான் முக்கியம். கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் நல்லா நீட்டாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. நீட்டாக அம்மியில் எவ்வளோ முடியுமோ உங்களால் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு நீட்டாக அரைச்சாச்சு. அதனால் அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். அரைச்சி அப்படியே தட்டில் எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். நம்ம பக்கத்தில் எடுத்து வச்ச தட்டில் நீட்டாக எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மேலே போட்டு விட்ருங்க. நம்ம அரைச்சோம்ல இப்போ இஞ்சி பூண்டு குருமிளகு, அதை அப்படியே மேலே லைட்டாக அப்படி போட்டு விட்றணும். போட்டு விட்ருக்கு பாருங்க. இதே மாதிரி போட்டு விட்ருங்க. கை எரியும்ன்ட்டு ஸ்பூனை வச்சு ஆப்பையை வச்சு சித்தி கிண்டி பார்த்தா அது கிண்டல் கரெக்டாக விரவ முடியலை. மீன் கொஞ்சம் துண்டு துண்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இது சரிப்பட்டு வராது, நம்ம கைவசத்தை காமிச்சிருவோம் அப்படின்ட்டு கைட்டு நல்லா புரட்டியாச்சு. இதே மாதிரி நல்லா பிரட்டி விட்ருங்க. ஜம்முன்னு எவ்வளோ புரட்ட முடியுமோ எல்லா மீன்லையும் படாத மாதிரி நல்லா தெளிவாக புரட்டி விட்ருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக புரட்டிடுங்கண்ணா, நல்லா தெளிவாக புரட்டுங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது. எல்லா மீன்லையும் படாத மாதிரி நீட்டாக புரட்டி விட்டுறணும். சரியா? புரட்டி விட்டு அப்படி எப்படி ஒரு அப்படி எப்படி பறக்கு மீன் பறக்கா அப்படி இருக்கணும். புரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. சரியா? ஊற வச்சுட்டு மீன் பொரிக்கிறது விறகடுப்பில் வச்சா தான் டேஸ்ட்டாக வரும்ட்டு விறகடுப்பில் வச்சாச்சு. நீட்டாக விறகடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சுட்டு நல்லா நீட்டாக பொரிச்சு எடுக்கணும்ட்டு கல் சூடாகணும்ல, சூடாகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே மீன் அது வாட்டில் நம்ம மசாலா தடவுனது நல்லா விரவி இருக்கட்டும். சரியா? அப்படியே இருக்கட்டும் அந்த மசாலா தடவுனது. அடுத்து கல் சூடாகணுன்னு எண்ணெயை ஊற்றிடுங்க. நல்லா மொறுன்னு அந்த உங்களுக்கே தெரியும்ல, அந்த சூடதை மாதிரி நல்லா வருது பாருங்க புகை. அந்த மீன்லேருந்து நல்லா வர அதுக்கு எடுத்து போட்டுருங்க காப்புன்னு. நல்லா அந்த பொரிக்க சவுண்டு சரன்னு கேட்கும். அப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குது. அப்படியே பொரிக்கையிலே அந்த மனம் வந்துச்சு. அந்த மசாலா வாடை எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணது. நான் அந்த வீடியோவும் போடுதேன் உங்களுக்கு. வீட்டு மசாலா எப்படி செய்வது அப்படின்னு அந்த வீடியோவும் போடுதேன். வீட்டு மசாலாலாம் போய் அரைச்சிட்டு வந்தது சக்கரவள்ளி போய். ரொம்ப கருவு விட்டுறாதிய தயவு செய்து மீனை. இந்த மாதிரி இலை இதாக அப்படியே போட்டேன்னா சூப்பராக இருக்கும். கடிச்சு சாப்பிட அந்த அப்பளம் நான் சாப்பிட்டேன்னா அப்படி முள் மட்டும் தனியாக வருமா, அதே மாதிரி முள் மட்டும் தனியாக வரும். அருமையாக இருக்கும். அப்படியே இப்படி பிரட்டிடுங்க. அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக்கச்சவேன்னு இருக்கா, அந்த மாதிரி இருக்கணும். வரையிலே அப்படி பிரட்டிடுங்க. ரொம்ப கருவை விட்டுறாதிய. கருவை விட்டால் வம்பா பேரும் மீன் பிற ஒரு கிலோ மீன் தூரத்தான் போடணும் பார்த்துக்கோங்க. நீட்டாக எப்போவுமே நீட்டாக ஒரு சைடு அப்படி வந்துட்டு அந்த இன்னொரு சைடு அந்த நீட்டாக எடுத்துருங்க. சரியா? அவ்வளோதான், மீன் இறக்கிற வேண்டி தான். சட்டிக்கு இலையை போட்டு இலையில் வச்சு இறக்கியாச்சு. டப்பட்டு இறக்கிற வேண்டி தான். ஒன்று இறக்கிட்டோம்னா முடிஞ்சு வச்சு சோத்தை வச்சு ரசத்தை வச்சு மாட்டினேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சும்மா வெறும் மீனை 2 மீனை தின்னு மாற்றுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு செட்டு மீன் பொரிச்சு இறக்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக்கச்சு வேறு அப்படி அந்த செவந்து போய் இருக்கா, அப்படி இருக்கையில இறக்கிடணும். அப்போ தான் மீன் அப்படியே நல்லாயிருக்கும். அந்த பொரிக்க சவுண்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு மீனை ஆட்டையை போட்டு நம்ம சாப்பிட போயாச்சு. நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க, செக்கச்சு வேறுனு பைய ஓடி போய் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே கடிச்சு தின்னுச்சு பாருங்கள்.
முள் மட்டும் தனியாக வருது. அப்படி இருக்குது. நொறுக்கி விட்டுருச்சு நொறுக்கி. அங்கே பாருங்கள், பிடிச்சி இழுக்கையில் முள் மட்டும்தான் தனியாக வரும். வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.